அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். நைட்டு டியூட்டி ரூமுக்கு வர 2 மணி. இந்த ஃபோனே எடுத்துகிட்டு போக முடியல, ஏன்னா ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லையா. நான் வந்து கஃபில் தந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேன், சாம்சங். அதுதான் கொண்டு போயிருந்தேன். இந்த ரூம்லேயே போட்டு போயிட்டேன். அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மணி 4 மணி ஆகுது, டியூட்டி வந்துச்சு. ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா செய்தலியாவுக்கு போயிட்டு, செய்தலியானா மெடிக்கல் சென்டர் தான் இங்கே அரபியில் செய்தலியான்னு சொல்லுவாங்க. அங்கே போய் மருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தந்தாங்க, சின்ன பாட்டில். ஸோ இது மாதிரி ஒரு 20 பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எங்கே போய் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு 5 ரியால் கடை இருக்குது. ஸோ அங்கே தான் போய் வாங்க போகிறோம். ஸோ அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பூனைக்கும் சாப்பாடு இல்லை, டைகருக்கு வரையில் பார்த்தீங்கன்னா டைகருக்கு சாப்பாடு வாங்கிட்டு 2 நாளாக சாப்பாடு கொடுக்கவே இல்லை, காலி ஆயிடுச்சு டைகர். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், அதாவது நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா பேஃபியூம் வாங்கன்னு. ஸோ இப்போ டைம் கிடச்சிருச்சு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்துக்கு 5 பேஃபியூம் வாங்கிட்டு வரலாம் சொல்லி கிளம்பிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். அப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாரம் செம்ம ஹீட்டு. அதாவது நார்மலாகவே இப்போ சவுதி அரேபியா ஹீட் டைம் தான், ஆனால் அந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு, அளவுக்கு அதிகமான ஹீட்டு. வெளியே போக முடியல. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:49 ஆகுது. போயிட்டு வந்துட்டு அப்புறம் பேரிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா நேற்று கஃபியில் மட்டும் வெட்ட சொல்லிட்டாங்க. நான் மேலே ஏறி ஒரு 4 குலையை ஒட்டிட்டேன். ஆனால் அந்த பேக் சைடில் மட்டும் ஒரே ஒரு குலை இருக்குது, அதை வெட்ட முடியல. ஏன்னா அது ரொம்ப ஹைட்டில் கிடக்கனால ஆளை கூட்டு வந்து தான் வெட்டணும். அப்போ நான் கஃபில்ட்டு சொன்னேன், பாப்பா ஒன்றே வெட்ட முடியல. அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு 3 மரம் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே உள்ளதையும் ஓரளவு கட் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த பேரிச்சம்பழம் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும் அந்த இலையில. ஸோ கட் பண்ணில ரொம்ப கஷ்டம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் கீச்சிருச்சு, அப்புறம் இந்த கையில் கீச்சிருந்துச்சு. இப்போ காமிக்க பாருங்க. ஸோ இந்த கையில் இந்த பேக்கிலலாம் கீச்சது ஃபுல்லாகவே இந்த பேரிச்சம்பழம் தடம் தான். பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியாவில் வெயிலில் பெரிய பிரச்சனை தெரியுமா, முடி போட்டது பிரச்சனை தான். மண்டையில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு புதுசாக ஒருத்தவங்க வரணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வருவாங்க முடியலாம் வச்சு. ஆனால் ஊருக்கு போயில அடையாளமே தெரியும், அந்தளவு முடி கொட்டிடும். ஸோ எங்கள் ஹீட்டு வேறு பயங்கரமாக இருக்கா, தண்ணியும் சூடு. ஸோ அதனால நேற்றே போய் பார்த்தீங்கன்னா முடியை ஃபுல்லாக 1 பாயிண்டில் வச்சு ட்ரிம் பண்ண தான் பார்த்தேன். சரி 1 பாயிண்டில் வச்சு ட்ரிம் பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் ஓரளவு நார்மலாக ஃபுல்லாக கட் பண்ணுங்கண்ணே. ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு தான் அந்தளவு நல்லாவே கட் பண்ணிட்டேன். சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணால் நமக்கு முடி உதிர்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதாவது மொத்தமாக டோட்டலாக நிப்பாட்ட முடியும்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாகும். பார்த்தாலே தெரியும் முன்னாடி கிளாஸ்லாம் ரொம்ப மண்ணாக இருக்குது. இந்த வண்டியில் பிரச்சனையே என்னென்னா வைப்பர் ஒர்க் ஆகாது. அதனால் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் அந்த பக்கம் கொஞ்சம் ஊற்றுனோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஊற்றி இப்போ வைப்பரை போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஓரளவு ரோடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வைப்பரில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த வண்டியில். நானும் செக் பண்ணவே இல்லை, ஏன்னா 2-3 தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இருந்தேன், அது ஒர்க் ஆகலை. சரி அப்புறம் அதை கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தானே இருக்கும். மழை டயத்தில் தான் அடிக்கடி இந்த வைப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மழையாக பெய்யுது, இப்போ அடிக்கிற வெயில் பயங்கரமாக தானே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்குது செய்தலியா. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ரியால் கடைக்கு போயிடுவோம். 5 ரியால் கடையில் இந்த பாட்டில் வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ வந்து அடுத்தடுத்து வேலை இருக்குது. காலையில் தண்ணி அடிக்கணும், இன்றைக்கி ஒரு வண்டியை கழுவணும்னு நினச்சிருக்கேன். வண்டியை கழுவணும். அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கே 5:30-6 மணி ஆயிரும். எப்படி இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக தண்ணி ஊற்றினா தான் செடிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா மறுநாளே பார்த்தீங்கன்னா செடிலாம் கருகிடும். ஸோ அதனால 1 மணி நேரம் ஆயிடுமா, அப்புறம் மகரிப் ஆயிரும். அப்புறம் எப்பவும் போல் தொழுதுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடும். ஆஃபீஸ் கிளம்பிட்டு இன்றைக்கி என் புது வண்டியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அடிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ நைட்டு பார்க்கலாம், டைம் இருந்துச்சுன்னா புது வண்டியை சர்வீஸ் அடிச்சிடுவோம். கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையை தான் ஸ்வாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாலா வந்துட்டோம். பார்க் பண்ண தான் எப்போதுமே இங்கே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி மேடம் வராதனால பக்கத்துலேயே இங்கேயே பார்க் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்க் பண்ணிட்டு நான் திங்ஸ் வாங்கிட்டு உடனே வந்துடலாம். ஸோ கம்மியாக தான் திங்ஸ் வாங்கணும். திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பேஃபியூம் தான் வாங்கணும். ஸோ இந்த பேஃபியூம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அரபு பேர் தான், ஆனால் செம்மையாக இருக்கும். ஒர்க்கை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்கும், குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஸோ மனம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு மேலே இருக்கும். இந்த டப்பாயும் கையில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டப்பா வாங்க சொன்னாங்க. ஸோ 20 வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 பேஃபியூம் வாங்கணும். 5 பேஃபியூம் வாங்கிட்டு ஸோ அவ்வளோதான், வந்துட வேண்டியதான். வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இந்த லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கடை.
ஸோ நான் அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு அப்படியே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு சில சென்ட் அடித்தா ஒரு மாதிரி பக்கத்தில் யாரும் வர முடியாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்மெல்லு, மைல்டாக சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதான் வாங்க போகிறோம். ஸோ அது என்ன பெர்ஃப்யூம்னு சொல்லி நான் உள்ளே போய் கேட்குறேன். ஃபஸ்ட் இந்த டப்பா வாங்கிக்கிடுவோம். பார்க் பண்ணிட்டோம் வண்டியை. ஸோ மணி 5 மணி ஆகுது. நான் வெயில் போட்டு உழக்குது. ஸோ கரெக்டாக வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இதுதான் அந்த கடை. வந்துட்டோம் நம்ம கடைக்குள்ளே. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த கடைக்கு வரையில் அந்த பெரிய வண்டி, அந்த ஸ்டீல் வண்டி தான் எடுப்பேன். ஏன்னா சாமான் வந்து நிறைய வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, திங்ஸ் எல்லாம். அதனால் அந்த பெரிய வண்டியில் வாங்கிட்டு பில்லை போட்டு போக கரெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வண்டி போதும். உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்ட அந்த டப்பா காமிச்சு இது எங்கே இருக்குன்னு. ஸோ பார்த்திங்கன்னா மேலே நம்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். 1லேருந்து 22 நம்பர் இருக்குது. அவங்க 18ஆம் நம்பருக்கு போக சொன்னாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 18ஆம் நம்பருக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்குது. மேடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பீஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எஸ்ரின் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. எஸ்ரின்னா 20 அரபியில், அப்பானா 1 2 சொல்லுவோம்ல. ஸோ 1 போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரியா அரபியில் அப்பான்னு சொல்லுவாங்க, 1 அப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சைஸு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டப்பாலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி 10 டப்பாலையும் 10 நம்பர் போட்டிருக்கு. ஸோ இது கரெக்டாக தெரில, செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் நம்ம ஒருக்கா கொண்டு வரணும். கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நான் கடைசியாக ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். என்ன திரும்ப மறுபடியும் வர முடியாது. அதே சைஸ் தான், ஆனால் டப்பாவில் தான் டிஃப்ரெண்ட் நம்பர் போட்டிருக்கு. ஆனால் கரெக்டாக வச்சு பார்த்தா கரெக்டான சைஸில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இது வாங்க போகிறோம். நான் சொன்னோம்ல ஒரு அத்தர் வாங்கணும்னு சொல்லி. ஸோ அந்த அத்தர் தான் வாங்க போகிறோம். கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பா, டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பூனு, இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது மேலே உள்ள செக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம அத்தர் எல்லாமே கிடைக்கும். வாங்க லிஃப்ட்டை பிடிச்சிட்டு நேராக மேலே போயிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். நேராக மேலே போயிடலாம். ஸோ ஒரு ஃப்ளோர் தான். படியில் விட ஏறி போகணுன்னா அந்த பிளாஸ்டிக் கூட தூக்கிட்டு போகணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் போகிறேன். ஸோ ஒரு நிமிஷத்தில் மேலே போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் 1 கொடுத்துருக்கோம். என்னடா இது போக மாட்டுக்கு, லிஃப்ட்டு நின்றுச்சு. இவ்வளோ கரண்ட்டு போயிடுச்சோ, இருங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு அள்ளு விட்டுருச்சு. லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பாதிலே நின்றுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டேயும் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். யாராவது இந்த மாதிரி இது பண்ணியிருக்கீங்களா? அப்படியே வயிற்றெல்லாம் எனக்கு கலக்குத மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருந்துருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு லிஃப்ட்டு. அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு ஃப்ளோர் தான், பட் இருந்தாலும் எனக்கு சிந்தனை வேறு எங்கேயோ போயிடுச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை அடுக்க வந்துவிட்டோம். நான் நின்னதுமே எனக்கு பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன். நான் யாருக்கு ஃபோன் அடிக்கணும், எப்படி வெளியே போகணும், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த அத்தர் தான் வாங்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஷேக் ஜியாத், சூப்பராக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன் வந்தான்ல டிரைவரு. ஸோ அவனும் பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய சொன்னான். ஸோ அவனை இங்கே வந்து நான் கடையில் கூப்பிட்டு சாமான் வாங்கி கொடுத்தேன் வந்த புதுசில். அப்போ இது சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அப்போ நானும் ஒன்று எடுத்துகிட்டு போனேன், அவனும் ஒன்று எடுத்துகிட்டு போனான். ஸோ வெக்கேஷன் போயில இதை கூட அவன் கொண்டு போயிட்டான். அடித்து பார்த்தேன், ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் 2 ஃப்ளேவர் இருக்குது. இந்த பிங்க் கலர் இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் ஒரு ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் இந்த கோல்டு. பஸ் கோல்டு தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஒரு 5 ஒன்றும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கறதுக்காண்டி. ஸோ 5 இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது மேடும் பார்த்தீங்கன்னா UAE ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே சென்ட்ரலே கொஞ்சம் இந்தியன் ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா ஒன்று சவுதி ப்ராடக்ட் வாங்குவோம், இல்லைனா UAE ப்ராடக்ட் வாங்கிட்டோம். அவ்வளோதான், இப்போ வாங்கிட்டோம். இப்போ கீழே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பில்லை போட்டுட்டு, ஸோ மேடம் திங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காலில் பே பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 100 ரியால் சேஞ்ச் வச்சுருக்கேன். பில்லை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிடலாம். ஏன்னா வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய வேலை இருக்குது. இப்போ கீழே கொண்டு போயிட்டு கவுண்டரில் போட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துவிட்டோம். ரூம் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ நம்ம பெர்ஃப்யூம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். வீட்டுக்கு மருந்து ஒரு வர வழியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டோம். கஃபில்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னா டிரைவர் வேகன்சி வேணுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பாஸ்போர்ட் காஃபிலாம் அனுப்பியிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு அனுப்பின ஒரு 4 பேரில் ஒருத்தரை மட்டும் ரெடி பண்ணி கஃபிலுக்கு நான் அனுப்பிட்டேன். 4 பேர்த்தில்
4 பேர்த்தையும் அனுப்புன கபில்கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் பாப்பா உங்களுக்கு பிடிச்சாலும் எடுத்துக்கோங்கன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்ட ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க நம்பரை பார்த்தீங்கன்னா கபில் கேட்டாங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி அவங்க நம்பரை கபில்கிட்டையும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளில் அவங்களுக்கு விசா ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு மெடிக்கல் போகணும். எப்படியும் ப்ராசஸ் 15 நாள்லேருந்து அவங்க 20 நாள் ஆயிரம் வர. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னு தெரில, இந்த வாட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஊருக்கு போக. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் ரெடி ஆகிரும். இப்போ இந்த டிரைவர் வந்து இப்படி பண்ணனால நமக்கு இந்த தடவை கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்துட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை வாங்கியிருக்கோன்னா 5 பேஃபியும் வாங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 5 எண்ணம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, சூப்பரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கீழே பார்த்து தெரியும். ஸோ இந்தியா இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ யூஏஇ பிராண்டும் சவுதி பிராண்டும் செம்மையாக இருக்கும். முதல்ல நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான். ஸோ அதனால் யூடியூப்பில் 2 பேர்த்துக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆளுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு ஆளுக்கும் தான் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டே வராது. ஸோ ஃபேஸ்புக்கில் ஒரு 4-5 பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு யாருக்காவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாளாச்சா. அதுக்கப்புறம் 5 ஒன்று எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு ப்ரோ எப்போதுமே ரெகுலராக வந்து எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒன்று மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டிரைவர் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 5 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஊர் அனுப்பியிருக்காங்கல்ல. ஸோ அவங்க கமெண்டில் போயிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து பர்சனலாக ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் ஒரு 2 நாள். ஸோ போன உடனே பெட்டி உடைக்க மாட்டேன். ஸோ மறுநாள் உடைச்சிட்டு 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டு இதெல்லாம் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ சாக்லேட்னா இந்த கவு சாக்லேட்லாம் செம்மையாக இருக்கும். அது நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அது 2-3 சாக்லேட் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். இன்ஷால்லா பார்த்தோம் நம்ம ஊருக்கு போயிட்டு எப்படி சிச்சுவேஷன் இருக்கோ ஸோ அதை பார்த்துட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வேலை இருக்குது, வாங்க வேலையை பார்த்து கார்டனுக்கு தண்ணி அடிக்க வந்துட்டோம். இந்த ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டி மட்டும் கழுவணும். ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. பேரிச்சம்பழம் பாருங்கள். ஸோ பாதியை பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டோம். இந்த ஹீட் ஏற்றுல தான் பேரிச்சம்பழம் பயங்கரமாக வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் எல்லாமே சூப்பராக பழுத்துருச்சு. ஸோ இது ஒரு மரமாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மரம் நம்ம வீட்டில். ஸோ இந்த மரம் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு மரம் காப்பிக்க பாருங்கள். ஸோ இதுதான் 2வது பேரிச்சம்பழம் மரம். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் பழுத்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே 4 ஒன்று இருந்துச்சு. ஸோ ஒரு கிளையில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு கிளை இருக்குது பார்த்தீங்களா, இதிலே குறைஞ்சது 10 கிலோவாக இருக்கும். 4-5 இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏனையை போட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். எனக்கு கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் பழுத்த பேரிச்சம்பழம். பாதி பழுத்திருக்கும், பாதி பழுக்காது. ஸோ பாதி காயும் பாதி பழமாகவும் இருக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை வந்து இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே காவான்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த காவாவுக்கு இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை கிஸ்தான்னு சொல்லுவாங்க. இங்கே தயிர் கணக்காக கட்டியாக இருக்கும் கிஸ்தா, அது பேர். அந்த கிஸ்தாவில் பார்த்திங்கன்னா இது முக்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். தண்ணி அடிச்சுட்டு மகரிப் தொழுதுட்டு டியூட்டி கிளம்பி வந்துட்டோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ மேடத்தை இறக்கி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா கஃபில் வந்து தோப்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு 7 தோப்பு இருக்குது. இதை கொண்டு போய் லாண்டியில் வாஷ் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி கார்ட்டூன் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு 7 எண்ணம். அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம சரி பக்காவில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ இது மேலாம் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண், சைட்லலாம் மண்ணாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். வாங்க ஃபஸ்ட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பக்காவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான் இருக்குது, பெட்ரோல் பம்புக்கு பேக் சைடில். அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல தண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் போகிற வழியில் தான் இருக்குது இது லாண்ட்ரியில் கொடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணுற வேலையை பார்க்கணும், வண்டியை வாஷ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி டியூட்டி இவ்வளோ தான். அதாவது வீட்டில் இருக்க வேணாம், நீ வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போனாலுமே இப்போது டைம் இல்லை. ஏன்னா வண்டியை வாஷ் பண்ணணும், இதை லாண்ட்ரியில் கொடுக்கணும், பக்காவில் தண்ணி எடுக்கணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். வீட்டில் போய் அப்போ சமைச்சு சாப்பிட்டு வர டைம் ஆயிரும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வேலையை தான் பார்க்கணும். இந்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கடைசியாக தண்ணி இருக்க பக்காலுக்கு வந்துட்டோம். ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது வெயில்னால. அதனால் நமக்கு ஒரு ஜூஸு இல்லை லெமன் வாங்கணும். இப்போ இந்த மிலாப் கோலா பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் புதுசாக லான்ச் பண்ணது. முதல்ல ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த கோலா கிடைக்க ஆரம்பிச்சு.
ஸோ அவங்களுக்கு ஆட்டுப்பால் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் 9 ரியால் நினைக்கிறேன். அப்புறம் இது லெபன், அதாவது ஆட்டுப்பாலில் செஞ்ச லெபன். நமக்குள்ளது எங்கே இருக்குது? ஒரு லெபன் மட்டும் வாங்கி குடிச்சா போதும். நம்ம எப்போதும் ஒரு லெபன் வாங்குவேன். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்து அது மட்டும் ஒன்று வாங்கணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு எடுக்க வந்துட்டேன் இங்கே. ஸோ இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பழசாகிடுச்சு. சரி, இதை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செப்பல் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இது 24 ரியாலு. சரி, அப்போ இது ஒன்று எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டேன். ஏன்னா இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சிருச்சு. கீழே தண்ணியெலாம் மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்குது. ஸோ இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா வார் செப்பல் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பல் தான் இங்கே உள்ள ஒர்க்குக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதை ஈஸி டிஸ்கவுண்ட், அதை ஈஸி டிஸ்கவுண்ட் அந்த மக்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா செருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீத மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேஞ்சிச்சு. சரி, நம்ம ஊருக்கு தானே போகணும், எடுக்க வேணாம்னு சொல்லி நாளை கழட்டிட்டேன். இப்போ டிரைவர் என்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு போவேன். ஸோ அதனால் ஒரு செருப்பு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ வைக்க பாருங்கள் பயங்கரமாக வேத்துருச்சு. 43 டிகிரி இருக்குது பாருங்கள் ஹீட்டு. ஸோ அதனால் ஒரு செருப்பு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி செருப்பு யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக செருப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரில் தண்ணி அடிக்கல, வண்டி கலவெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன், தண்ணி அப்படியே இருக்கும். அது நம்ம எங்கேயாவது வேலைக்கு போட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல் வந்துடும். ஸோ இந்த மாதிரியா, அதாவது ரப்பர் செருப்புன்னு வச்சுக்கோங்களேன். ரப்பர் செருப்புனா நமக்கு வேலை பார்த்தோன்னே தண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிரும். அதனால் என்ன வேலைனாலும் பார்த்துக்கலாம். இப்போ போய் இறக்கி வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண துணியை கொடுக்க போகணும். வாங்க தண்ணியை போய் இறக்கி வச்சிடலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் வாங்கிட்டு இது ஒரு லெபன் வாங்கணும்னு பார்த்தேன். ஸோ அந்த லெபன் இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸில் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இங்கே கிடைக்கல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் மட்டும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா 24 ரியால் போட்டிருந்தோம் அதில் ப்ரைஸு. அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் கம்மி பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்போதும் நம்ம ஊர் பழக்கம் தானே, எங்கே போனாலும் கம்மி பண்ணி கேட்குறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 ரியால் குறைச்சிட்டு 22 ரியால் தந்தான். ஒரு 100 ரியால் வச்சுருந்தேன் கையில். அந்த 100 ரியாலை மாற்றிட்டேன் அப்படியே. ஏன்னா எப்போதும் செலவுக்கு பைசா வாங்கல. ஸோ 100 ரியாலை மாற்றக்கூடாது நினச்சேன், மாற்றியாச்சு. ஸோ வந்துவிட்டோம் ஆஃபீஸ்கிட்ட. இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். பார்த்தீங்கன்னா லாண்ட்ரிக்கு வந்துவிட்டோம் ஒரு வழியாக. ஸோ இப்போ லாண்ட்ரிக்கு வந்துவிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு போய் வாஷ் பண்ண கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுத்தோன்னா நாளைக்கு கிடைக்கும். இப்போ லாண்ட்ரியில் ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது 1 வாஷ் பண்ணால் 1 ஃப்ரீ. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டீம் கசில் பண்ணுவேன், ஸ்டீம் வாஷ் பண்ணுவேன். சரி, கசில்னால் கழுவுறது எனக்கு அப்படியே அரவி வந்துருச்சு. ஸ்டீம் வாஷ் வந்து ஒரு 11 ரியாலு, நார்மல் வாஷ் பார்த்திங்கன்னா 6 ரியாலு. ஸோ பார்க் பண்ணி இடம் இல்லை, சைடில் பார்க் பண்ணிக்க. ஏன்னா சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா கஃபில் 6 தோப்பு தந்தாங்க. 6ஐயும் கொண்டு போய் கொடுக்கணும். 2 4 5 6 மொத்தம் 6 எண்ணம். ஸோ அப்படியே அழுட்டு போயிட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா 1 வாஷ் பண்ணால் 1 ஃப்ரீ. இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை. அங்கே எப்போதும் இங்கே வர்றது தான். ரூமு போயிட்டு வர லேட் ஆகிரும். எப்படியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி போய் 8:30. ஸோ இங்கே வண்டியை விட்டுட்டு இங்கே பேக் சைடில் ஒரு பள்ளியாசல் இருக்குது. பள்ளியாசல்னால் எல்லா பெட்ரோல் பம்புலையும் தொழுதுக்கு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் தொழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். முன்னாடி ஒரு பென்ஸை ஏற்றிட்டாங்க, அது மட்டும். சரி, இப்போ இந்த வண்டி முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஏற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது வண்டி. ஆனால் சூப்பராக கழுவுவாங்க இங்கே. அதாவது வெளியே வாஷ் பண்ணுறதுக்கு, பாடி வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா கரெக்டாக 25 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 550 ரூபா வரும். ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு 40 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 1000 ரூபா வரும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் சூப்பராக வாஷ் பண்ணி தந்துடுவாங்க. வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே நைஜீரியாஸ் தான் வேலை பார்க்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வேலையும் சூப்பராக பார்ப்பாங்க, செம்மையாக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போனேன், அது என் ரூம் பக்கம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்தீங்கன்னா நைஜீரியாஸ்காரங்க தான் வேலை பார்க்காங்க. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா செம்மையாக கழுவி தந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவ சொல்லிவிட்டு நம்ம பேக் சைடில் இதுக்கு இந்த ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உள்ள ஏசி இருக்குது. இதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் பள்ளியாசம் இருக்குது. ஸோ அந்த பள்ளியாசையில் நம்ம இருந்துக்கலாம். ஸோ இப்போ அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் நம்ம. முதி சுவை கசில் பர்ரா பஸ். أي بابا هذا كله برا بس. برا. أي كم سعر ريال صح؟ إيه أول أنا أعطي كل يوم هذا كثير 5 ريال. تمام. أي يلا.
ஸோ பார்த்தீங்கன்னா 25 ரியால்லாம் பார்க்க, ஏன்னா 30 ரியால் மேலே போட்டிருக்கு. ஸோ நான் எப்போதுமே இங்கே தான் கழுவுனேன். ஸோ ஓகேன்ட்டான். ஸோ அவ்வளோதான், கழுவ விட்டோம். இப்போ அந்த வண்டியில் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அதை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான், சர்வீஸ் பண்ணிட்டோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டோம். முடிஞ்சது வேலை. मुझे लाल सही सफ़र मांग सही பார்த்தீங்கன்னா புது வண்டி தான் நம்ம வண்டி. சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட வண்டி தான் இருக்குது. அங்கே வந்துட்டேன். ஸோ ஹீட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு, வெளியே நிற்கவே முடியல. ஸோ வேக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக புழுக்கமாகவும் இருக்குது. மணி நைட்டு பார்த்திங்கன்னா 9 ஆகுது. ஆனால் இன்னும் அந்த ஹீட்டு போகல. ஒரு 11 மணிக்கு தான் ஓரளவு நார்மலாக போகும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா பயங்கரமாக துவைச்சிது. சரி, நேராக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் வந்துட்டு ஒரு தயிர் வாங்கினேன். ஸோ இதை இங்கே அரபியில் வந்து ஜபாத்தின்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி கிடையாது, ஜபாத்தி. இது பார்த்திங்கன்னா 2 ரியால், நம்ம ஊருக்கு ஒரு 45 ரூபா வரும். ஸோ நல்ல கூலிங்காக இருந்துச்சு, நல்லா கட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எனக்காக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது மணி இப்போ தான் 9 ஆகுது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம். மேடம் வந்து 10 வர ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ பெட்ரோல் பம்பில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நேராக ஆஃபீஸுக்கு போயிடணும். போயிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இல்லை எப்போதும் போல பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி சாப்பிடவும் இல்லை. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு இதை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா நேராக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி நக்கீல் மாலுக்கு வந்துவிட்டோம். ஸோ எப்போதுமே வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. எனக்கு வேலை இருக்கனால நான் நினச்சேன் சரி 11:00க்கெலாம் டியூட்டி முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைன்னா நான் சாப்பிட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திடீர்னு மாலுக்கு வந்துட்டாங்க. மணி கரெக்டாக 12 மணி ஆகுது. எப்படியும் மால்லேருந்து போக 1 மணி 2 மணி ஆயிரும். ஸோ நாளைக்கு காலைல பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. ஒரு ஒலையா வரைக்கும் போயிட்டு வரணும். இப்போ மாலுக்கு வந்துட்டேன். நார்மலாக வீட்டுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் ஒரு 9:00க்கெலாம் சாப்பிட்ருவேன். நைட்டு 10 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். 9 மணி 10 மணிக்கெலாம் நைட்டுக்கு. ஸோ இப்போ இங்கே சாப்பிட்ற நல்லா பசி வேறு பயங்கரமாக இருக்குது. நக்கீல் மாலுக்குள்ளே போயிட்டு ஹோட்டல் நிறையா உண்டு. ஸோ ஏதாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம், ஒரு சாண்ட்விச் ஏதாவதுன்னு சொல்லி கிளம்பிடுவோம். வாங்க நேரம் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா காஃபி வாங்கிட்டோம். காஃபி எங்கே ஒன்று ஆப்போசிட்டில் ஒரு கடை தெரிஞ்சு பாருங்கள். ஸோ கரெக்டே ஒரு ஆரஞ்சு கலரில். ஸோ அங்கே போயிட்டு ஒரே ஒரு காஃபி வாங்கினேன். இது எவ்வளோ தெரியுமா? 8 ரியால். ஸோ வேறு வழியே இல்லை, ஏன்னா பசி வேறு தாங்க முடியல. ஸோ மால்குள்ளே போனேன். மால்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு சமோசா 32 ரூபான்னு போட்டிருக்கு. ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட் போட்டுருந்துச்சு. ஸோ அப்போ நான் உள்ளே போய் பார்த்தா ஒரு சமோசா 32 ரியால். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா வரும். ஸோ நான் பார்த்த ஒரு வழியே இல்லை. பக்கத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கடையே இல்லை, அதாவது பூஃபியாகவே இல்லை. ஸோ வழியில் ஒரு டீ குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 hour எப்படியாவது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ மட்டும் வாங்கினேன். 8 ரியால். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரியால் தான். நேராக போய் வண்டியில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு அவ்வளோதான். அப்புறம் ரூமில் போய் நைட்டு தான் சமைச்சு சாப்பிட்ணும். காஃபியை குடிக்க போகிறேன். மேடம் வந்து கால் பண்ணிட்டாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஸோ நான் எப்போதுமே நினைப்பேன் சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வர லேட் ஆகும். இன்றைக்கி வர லேட் ஆகும். சரி பசிக்குதே ஒரு காஃபி வாங்கி குடிப்பேன் பார்த்தேன். இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டியூட்டி முடிஞ்சது. இப்போ போய் மாம்ஸ் ரூமில் ஏதாவது சமைக்கணும். இந்த காஃபியை கூட குடிக்கலை, குடிச்சிட்டு தான் போய் ஏதாவது ரெடி பண்ணிட்டு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 9:30க்கு ஒரு டியூட்டி இருக்குது. காலைல எழுந்திரிச்சி ஒலையாக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான் வச்சுருக்காங்க ஆஃபீஸுக்கு. காலைல 9 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒலையாக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் 12 மணிக்கு எங்கேயோ வெளியே போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் வந்துடணும். கடையில் சாப்பிட்டு தான் போகணும். ஸோ இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.